Welcome to Yas Info. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 6th சிவிக்ஸ் 3rd டேர்ம்ல இருக்கக்கூடிய செகண்ட் லெசன் உள்ளாட்சி அமைப்பு ஊரகமும் நகர்ப்புறமும். இந்த லெசன்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். மாநகராட்சி என்றால் என்ன? பல லட்சம் மக்கள் தொகையும் அதிக வருவாயும் ஈட்டுகின்ற ஊர்கள் மாநகராட்சிகள் எனப்படும். தமிழ்நாட்டில் எத்தனை மாநகராட்சிகள் உள்ளன? 12 மாநகராட்சிகள். இது 12 அப்படின்ட்டு புக்ல இருக்கு. ஆனா இப்போ ரீசெண்டா 2019 மொத்தமா 15 மாநகராட்சிகள் இருக்கு. சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், திருநெல்வேலி, ஈரோடு, தூத்துக்குடி, திருப்பூர், வேலூர், திண்டுக்கல் மற்றும் தஞ்சாவூர். இது எல்லாமும் புக்ல இருக்கக்கூடிய 12 மாநகராட்சிகள். 2019 ஆட் ஆனது நாகர்கோயில், ஓசூர் மற்றும் ஆவடி. சென்னை மாநகராட்சி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1688ஆம் ஆண்டு. இதுதான் இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு. நகர மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நகரங்கள் எவ்வாறு பிரிக்கப்பட்டுள்ளன? மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பேரூராட்சி. கிராமப்புறம், ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம் மற்றும் மாவட்ட ஊராட்சி என பிரிக்கப்பட்டுள்ளது. இவை உள்ளாட்சி அமைப்புகள் என அழைக்கப்படுகின்றன. எத்தனை லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகையுடன் வருவாய் அதிகம் இருக்கும் ஊர்கள் நகராட்சியாக பிரிக்கப்பட்டுள்ளன? 1,00,000க்கும் அதிகமான மக்கள் தொகையுடன் வருவாய் அதிகம் இருக்கும் ஊர்கள் நகராட்சியாக பிரிக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் முதலாக உருவாக்கப்பட்ட நகராட்சி எது? வாலாஜாபேட்டை நகராட்சி. இது வேலூர் மாவட்டத்தில் உள்ளது. நகராட்சிகள் அதிகமாக உள்ள மாவட்டம் எது? காஞ்சிபுரம் மாவட்டம். சுமார் 10,000 பேர் வாழக்கூடிய ஊர் எவ்வாறு பிரிக்கப்பட்டுள்ளது? பேரூராட்சி. இந்தியாவிலேயே முதலாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு எந்த மாநிலத்தில் உருவாக்கப்பட்டது? தமிழ்நாடு. மாநகராட்சியின் ஆணையராக நியமிக்கப்படுபவர் யார்? இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி ஒருவர். நகராட்சி ஆணையர்களாக நியமிக்கப்படுபவர்கள் யாரு? அரசு அதிகாரிகள். பேரூராட்சியின் நிர்வாக அலுவலர் யாரு? செயல் அலுவலர். கிராமங்களில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கிராம ஊராட்சி. கிராமங்கள் மக்கள் தொகைக்கு ஏற்ப எவ்வாறு பிரிக்கப்படுகின்றன? பகுதிகள் அல்லது வார்டுகள். இதன் பிரதிநிதிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகள் ஊராட்சி மன்ற தலைவர், பகுதி உறுப்பினர்கள், ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் அதாவது கவுன்சிலர் மற்றும் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர். பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்த அமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஊராட்சி ஒன்றியம். ஒவ்வொரு ஊராட்சியிலும் கவுன்சிலர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். கவுன்சிலர்கள் தங்களில் ஒருவரை ஊராட்சி ஒன்றிய தலைவராக தேர்ந்தெடுப்பர். துணை தலைவரும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஊராட்சி ஒன்றியத்தின் நிர்வாக அலுவலர் யாரு? வட்டார வளர்ச்சி அலுவலர். எந்த மாவட்டத்தில் அதிகப்படியான ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ளன? விழுப்புரம் மாவட்டம். இந்த மாவட்டத்துல 22 ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ளன. நீலகிரி மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்கள் ஒவ்வொன்றிலும் எத்தனை ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ளன? 4 ஊராட்சி ஒன்றியங்கள். ஒரு மாவட்டத்தில் எத்தனை மாவட்ட ஊராட்சி அமைக்கப்பட்டுள்ளது? ஒரு மாவட்ட ஊராட்சி.
எவ்வளவு மக்கள் தொகை என்ற அடிப்படையில் மாவட்டம் பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. 50,000 மக்கள் தொகை என்ற அடிப்படையில் மாவட்டம் பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. பகுதி உறுப்பினர்களை கிராம ஊராட்சி மக்கள் தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கின்றனர். மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள் தங்களில் ஒருவரை மாவட்ட ஊராட்சி குழு தலைவராக தேர்ந்தெடுக்கின்றனர். மாநகராட்சியின் தலைவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? மேயர். மாநகராட்சி தலைவரும் நகராட்சி தலைவரும் நேரடி தேர்தல் மூலம் மக்களால் தேர்வு செய்யப்படுகின்றனர். மாநகராட்சி துணைத் தலைவரும் நகராட்சி துணைத் தலைவரும் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்? அந்தந்த பகுதி அதாவது வார்டு உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். கிராம ஊராட்சியின் பணிகள் எவை? அவசிய பணிகள் மற்றும் விருப்ப பணிகள் அப்படின்ட்டு 2 வகையில இருக்கு. அவசிய பணிகள் குடிநீர் வழங்குதல், தெருவிளக்கு அமைத்தல், தெருக்களை தூய்மைப்படுத்துதல், கழிவுநீர் கால்வாய் அமைத்தல், ஊர் சாலைகள் அமைத்தல், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்களை செயல்படுத்துதல். விருப்ப பணிகள் பூங்கா அமைத்தல், நூலகம் அமைத்தல், விளையாட்டு மைதானம் அமைத்தல், இன்ன பிற. மாநகராட்சியின் பணிகள் எவை? குடிநீர் வசதி, தெருவிளக்கு அமைத்தல், தூய்மை பணி, மருத்துவ சேவை, சாலைகள் அமைத்தல், மேம்பாலங்கள் அமைத்தல், சந்தைகளுக்கான இடவசதி, கழிவுநீர் கால்வாய், திடக்கழிவு மேலாண்மை, மாநகராட்சி பள்ளிகள், பூங்காக்கள், விளையாட்டு மைதானங்கள், பிறப்பு இறப்பு பதிவு மற்றும் பிற. கிராம ஊராட்சியின் வருவாய் எவற்றின் மூலம் கிடைக்கிறது? வீட்டு வரி, தொழில் வரி, கடைகள் மீதான வரி, குடிநீர் இணைப்புக்கான கட்டணம், நிலவரியில் இருந்து குறிப்பிட்ட பங்கு, சொத்துரிமை மாற்றம் குறிப்பிட்ட பங்கு, மத்திய மாநில அரசுகளின் நிதி ஒதுக்கீடு, இன்னும் பிற. மாநகராட்சியின் வருவாய் எவற்றின் மூலம் கிடைக்கிறது? வீட்டு வரி, குடிநீர் வரி, கடைகள் மீதான வரி, தொழில் வரி, பொழுதுபோக்கு வரி, வாகன கட்டணம், மத்திய மாநில அரசுகளின் நிதி ஒதுக்கீடு, இன்னும் பிற. கிராம சபை எத்தகைய அமைப்பு? ஒரு நிரந்தர அமைப்பு. ஒவ்வொரு ஊராட்சியிலும் கிராம சபை அமைக்கப்பட்டுள்ளது. கிராம சபை கூட்டம் சிறிய கிராமங்களிலும் நடைபெறும். கிராம சபை மக்களாட்சி அமைப்பின் ஆணிவேராகும். கிராம சபை கூட்டங்களில் யார் கலந்து கொள்ளலாம்? 18 வயது நிறைவடைந்து அந்த ஊராட்சி வாக்காளர் பட்டியலில் பெயர் உள்ளவர்கள் கிராம சபை கூட்டங்களில் கலந்து கொள்ளலாம். கிராம சபை கூட்டம் ஆண்டிற்கு எத்தனை முறை கூடும்? 4 முறை. இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர், வட்டார வளர்ச்சி அலுவலர், ஆசிரியர் போன்றோரும் கலந்து கொள்வார்கள். கிராம சபை கூட்டம் எந்தெந்த நாட்களில் கூடும்? ஜனவரி 26, மே 1, ஆகஸ்ட் 15 மற்றும் அக்டோபர் 2. இந்நாட்களை தவிர தேவைக்கேற்பவும் அவசர காலங்களிலும் கிராம சபை கூடும். இவை சிறப்பு கிராம சபை கூட்டம் எனப்படும். உள்ளாட்சி அமைப்புகளின் அதிகாரங்களை பரவலாக்குவது என்ற நோக்கத்திற்காக தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எந்த ஆண்டு கொண்டுவரப்பட்டது? 1992ஆம் ஆண்டு ஏப்ரல் 24ஆம் தேதி. இப்படியான ஓர் அமைப்பு வேண்டும் என்று இதற்கு பெயர் வைத்தவர் மகாத்மா காந்தியடிகள். தேசிய ஊராட்சி தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஏப்ரல் 24ஆம் தேதி. பஞ்சாயத்து ராஜின் சிறப்பம்சங்கள் எவை? கிராம சபை அமைத்தல், 3 அடுக்கு ஊராட்சி அமைப்பு, இடஒதுக்கீடு, தேர்தல், பதவிக்காலம், நிதிக்குழு, கணக்கு மற்றும் தணிக்கை, இன்னும் பிற. அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் பெண்கள் பங்கேற்கும் வகையில் எத்தனை சதவிகிதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது?
33% இடஒதுக்கீடு. 2011 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் பெண்கள் எத்தனை சதவீதம் இடங்களில் வெற்றி பெற்றனர்? 38% இடங்கள். 2016ஆம் ஆண்டு தமிழக அரசு பெண்களுக்கு உள்ளாட்சியில் எத்தனை சதவிகிதம் இடஒதுக்கீடு வழங்க சட்ட திருத்தம் செய்துள்ளது? 50% இடஒதுக்கீடு. உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் எவ்வளவு? 5 ஆண்டுகள். உள்ளாட்சி தேர்தலை எந்த அமைப்பு நடத்துகிறது? மாநில தேர்தல் ஆணையம். ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு மாநில தேர்தல் ஆணையம் உள்ளது. தமிழகத்தின் தேர்தல் ஆணையம் எங்கு அமைந்துள்ளது? சென்னை, கோயம்பேடு. தமிழகத்தில் உள்ள கிராம ஊராட்சிகள் 12,524. ஊராட்சி ஒன்றியங்கள் 385. மாவட்ட ஊராட்சிகள் 31. பேரூராட்சிகள் 561. நகராட்சிகள் 125. மாநகராட்சிகள் 12. இப்போ இருக்கிறது 15. மாநகராட்சி என்ற தமிழ் சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல் யாது? கார்ப்பரேஷன். நகராட்சி என்ற தமிழ் சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல் யாது? முனிசிபாலிட்டி. பேரூராட்சி என்ற தமிழ் சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல் யாது? டவுன் பஞ்சாயத். கிராம ஊராட்சி என்ற தமிழ் சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல் யாது? வில்லேஜ் பஞ்சாயத். ஊராட்சி ஒன்றியம் என்ற தமிழ் சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல் யாது? பஞ்சாயத் யூனியன். தேர்தல் ஆணையம் என்ற தமிழ் சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல் யாது? எலெக்ஷன் கமிஷன். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கீழே உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யாஸ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.